காய்ஸ், என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று. கோவையில் பிரேம் எடுத்து பார்த்தா சம்பவம் வச்சு செஞ்சிட்டாங்க நம்ம பசங்க பொண்ணுங்க. இந்த மாதிரி க்ரௌடு ஒன்றும் இல்லை. நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட பூத் கமிட்டி கருத்தரங்கு நடந்துச்சு. ஆனால் அது கருத்தரங்கு மாதிரியே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது இந்த விக்ரம பாண்டியில் நடத்தினாங்கல்ல மாநாடு, அதோட மினி வருஷனாக தான் நான் பார்த்தேன். என்ன க்ரௌடு! ஏர்போர்ட்லேருந்து அந்த கருத்தரங்கு நடக்கிற இடம் வரைக்குமே க்ரௌடு சும்மா மேசிவாக இருந்துச்சு. தளபதியை வேறு லெவலில் வெல்கம் பண்ணியிருந்தாங்க கோவை மக்கள். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றும் இல்லை, முன்னெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் நடிகருக்கு கூடுற கூட்டம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம், நடிகருக்கு கூடுற கூட்டம் நான் ஒத்துக்கிறோம். ஆனால் எம்ஜிஆர் காலத்துலலாம் சரி, ஓகே, நடிகருக்கு தான் கூடினாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ எந்த சோசியல் மீடியாவும் இல்லை. அப்போது தனக்கு பிடிச்ச நடிகனை பார்க்கணுன்னா ஒன்று பத்திரிகையில் பார்க்கணும் ஃபோட்டோவா, இல்லைனா அந்த திரையரங்களை பார்க்கணும், இல்லாட்டி திரைப்படம் இயக்கிற இடத்துல போயிட்டு பார்த்தா தான் உண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சோசியல் மீடியா எக்கச்சக்கமாக இருக்குது. சும்மா தட்டினது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடுது. அப்படி இருக்க பட்சத்துலையும் இல்லை எங்கள் தலைவனை நாங்கள் நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. அது மனசுக்குள்ளே இருந்து ஆத்மார்த்தமாக வெளிப்படுற அன்பு தான். ஸோ நேற்று வந்த எல்லா இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், தளபதியோட தீவிர தொண்டர்கள்னே சொல்லலாம். உண்மையுமே அந்த பிரேமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ ரசிகர்களாக தளபதி இவ்வளோ பேர்த்த சம்பாதிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் தளபதிக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. அவர் எப்போவுமே இந்த மக்கள் நலத்தை பற்றி ரொம்ப கேர் பண்ணுவார். இப்போது நேற்று கருத்தாங்களை கூட சொன்னார், இந்த பூத் கமிட்டி எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம மக்களோட பிரச்சனைகளை, அவங்க பிரச்சனைகளை என்னென்னு தேடி பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுல நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பயுமே வலியுறுத்திட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த தளபதி இந்த பண்ணையார் வீட்டிலேருந்து அரசியல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த இளைஞர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க இவங்க அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நிறையா பேர். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயந்தான், இளைஞர்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா இதை செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை செஞ்சு காட்டிடுவாங்க. அதுக்கு நிறையாவே இருக்குது. ஜல்லிக்கட்டெலாம் எடுத்துக்கிட்டால் தெரியும்ல, அந்த மாதிரி தான் பசங்க. அதனால் இளைஞர்களை சாதாரண இடம் போட்டுறாதீங்க. தளபதி உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அரசியல் களத்தில் அடி எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு எப்பயுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இந்த காசுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நேற்று நடந்த சம்பவம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தாண்டா விசுவாசத்துக்கு வேலை பார்க்குறது. ஸோ அதனால் 2026 அரசியல் களத்தில் இன்னும் தரமான சிறப்பான சம்பவங்களை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம ரசிகர்கள் சார்பாக சாதாரண தளபதி வரும்போது நானும் பார்த்தேன் அந்த ரோட்டில் அப்படி பைக்கில் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது எனக்கு புரியுது. ஒரு ரசிகனாக அவர் மேலே உள்ள கொண்ட அதீத அன்புனால தான் அவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. பட் இருந்தாலும் அதவே சில பேர் குறிக்கோளாக வச்சு இதென்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இதை கான்ட்ரவர்சி ஆக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அதை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம வேறு லெவலில் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணோம்னா 2026 தளபதி கோட்டையை பிடிக்கிற நிச்சயம்.